இது பழைய சோலார் பேனலு. இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப டஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேனல் மட்டும் தான் கிடைக்கும் வெளியே. அதுக்கான அக்சசரிஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒன்றும் நம்ம தான் லேர்ன் பண்ணி, நம்ம தான் ஃபைன் பண்ணி, நம்ம தான் வாங்கி அதை அசம்பிள் பண்ணோம். இந்த பேனலுக்கு முதல்ல தேவைப்படுறது ஒயர் தான். ஒயர் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா 4² mm ஒயர் சூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நான் 4² mm ஒயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா தெரில, இங்கே பாருங்கள் 4² mm ஒயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதை ஸ்க்ரூ பண்ணுற போல்டு, டைட் பண்ணுற போல்டு இந்த பாருங்கள் என்னோடய டூல்ஸ் பேக்லாம் செலக்ட் பண்ணுறேன். இதே போதும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி கரெக்டாக பொருள் போல்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த போல்ட்டு வந்து இதில் அசம்பிள் ஆகிற மாதிரி இந்த லென்த்துக்கு இருக்கணும். இது அப்புறம் இந்த எல்லா ஆங்கிள் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் பொருளாக ரொம்ப பெண்டாக இருக்கணும்னு தான் கஷ்டம். ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எல்லா ஆங்கிள் வாங்கிக்கிங்க. ஏன் இதை மாதிரி மெஷர் பண்ணிங்க. 26.5 வருது, 26 இன்ச்சு வருது. இது அப்படியே 2 பேனலாம் டபுள் ஆக்கிங்க. அதாவது 2.25 அடின்னு வச்சுக்கோங்க. 2.25னா 5 அடி வேணும். ஸோ இந்த பேனல்லேருந்து இன்ஸ்டால் பண்ண 5 அடி ஆங்கிள், 2 ஆங்கிள் வேணும். இந்த பக்கத்துக்கு ஒரு இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு 5 அடி, இங்கேருந்து கீழே மொபைல்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா இந்த பக்கத்துக்கு. ஸோ மொத்தம் மேலே ஒரு 5 அடி, கீழே 5 அடி, 10 அடி மினிமம் தேவை நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. சோலாரை வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயரிங் பண்ணிங்க. இதுமாரி மேலேருந்து வர கனெக்ஷன் ஒயர் இது விட்டு கரெக்டாக இப்படி முடிச்சு போட்டுங்க. யாரோ உருவாமல் இருக்கிற வரைக்கும், செட் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் நாற்படம் உருவிட்டோம்னு வச்சிங்களா, திரும்ப ஃபஸ்ட்டு வந்து வேலை செய்யும் இல்லையா ஒயரு. அந்த ஒயர் தான் இது. கொண்டு மேலே விட்டுக்குங்க. சோலாரை மேலே ஏற்றிங்க. இந்த ஆங்கிள் வைக்கக்கூடாது, இந்த ஆங்கிள் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஆங்கிள் விட்டு இந்த ஆங்கிள் இப்படி வைக்கணும். இது வந்து கம்பெனிலேருந்து செட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க ரெகுலராக செய்கிற ஒர்க் கடகடன்னு செஞ்சு போயிடுவாங்க. இது வந்து யாருமே தெரியாத, இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க, இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனாக பண்ணும்போது இதெல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது பர்சனாக கம்பெனிலேருந்து வர பண்ணுறவங்களுக்கு சில நுணுக்கம் சொல்ல மாட்டாங்க, கடகடன்னு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ரூல்ஸ், அவங்க ரூல்ஸ் இருக்குது, செட்டு போயினே இருப்பாங்க. சில விஷயம் செய்யணும் அவசியமே கிடையாது, ஆனால் செய்வாங்க. ஏன்னா அது அவங்க கம்பெனியில் சொல்லி கொடுத்த ரூல்ஸு. நம்ம எப்படி வசதியாக அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். சரி, இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட்லாம் கொடுத்துட்டு கீழே வோல்டேஜ் செக் பண்ணிட்டு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஆங்கிள் வச்சு அதுக்கப்புறம் செட் பண்ணணும். இந்த 2 பேன்லேயும் இப்படி வச்சுருக்கேன். 2த்தையும் நான் பேரலாக கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கீழே இருக்குது 12 வோல்ட்டு இன்வெர்ட்ரு. அதனால் 2 பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும். அது 24 வந்தால் சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். பேரல்னால் ப்ளஸ்ஸும் ஃபஸ்ட்டு இந்த பேனலில் இருக்கிற ப்ளஸ்ஸும் அந்த பேனலில் இருக்கிற ப்ளஸ்ஸும் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே காமனாக மைனஸுக்கு வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு இதில் வந்து ரெட்டும், அதில் வந்து ப்ளூவும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பிளாக் கனெக்ட் பண்ணிங்க. அந்த இப்போ இதில் இருக்கிற ரெட்டும் அதில் இருக்கிற ப்ளூவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது 2 ப்ளஸ், இது 2 மைனஸு. இதை கனெக்ட் பண்ணிட்டு அங்கே கொண்டு வந்தீங்களா ஒயரு, இதில் ஏதாவது ஒரு ஒயரில் முறிக்கிங்க. ப்ளஸில் ஒன்று, மைனஸில் முறிக்கிங்க. கீழே போய்ட்டு மல்டிமீட்டரில் ஆனது எது ப்ளஸ் எது மைனஸ் செக் பண்ணிக்கலாம். இது போல் 3த்தையும் வச்சு ஒன்றா முறிக்கிங்க. இதோட ப்ளஸ்ஸும் அதோட ப்ளஸ் கீழே போகிற லைனோட ஒரு ப்ளஸ்ஸு வச்சு 3த்தையும் இப்படி ஒன்றா முறிக்கிங்க. டைட்டாக முறுக்கணும். இதை போல் கனெக்ட் பண்ணிங்க. 2 மைனஸு 2 ப்ளஸ்ஸு கீழே போகிற ஒரு வேலை முறிக்கிட்டேன். ஏதாவது ஒன்றுத்துக்கு டேப் வச்சா போதும். அது 2 டச்சாக வருது. டெஸ்டிங் தானே வரும். ஃபைனல் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக டேப்பிங் அடிச்சு மழையில் நனையாமல் வைக்கணும். இதை ஒரு டைம் இதே மாதிரி முறுக்கிட்டு ஒரு டைம் மல்டிமீட்டரில் செக் பண்ணிட்டீங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேரலாக கொடுத்தீங்களா சீரியஸாக கொடுத்தீங்களான்னு செக் பண்ணிங்க. அப்புறம் இன்வெர்ட்டரில் கொடுக்கும்போது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அவள் தான் இன்வெர்ட்டர் போய் சேர்ந்துடும். அப்புறம் நீங்கள் பாருங்கள், மீட்டர் எடுத்து மைனஸில் முறுக்கி வச்சுக்கிறேன். இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டு வருது. ஸோ நம்ம கொடுத்தது பேரல் கனெக்ஷனு கரெக்டு தான். அதே சீரியஸாக கொடுத்தீங்கன்னா 20 40 வாட்ஸ் கம்மி. ஸோ நம்ம சீரியஸ் கொடுத்த கனெக்ஷன் கரெக்டு. 2 ஒரே கலராக இருக்கிறதால ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் செக் பண்ணிங்க. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ தலைக்கீழ இருக்குது, மைனஸில் வருது இல்லையா, அதனால். ஸோ ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. எப்பவுமே ரெட்டு வந்து ப்ளஸ்ன்றதால
ரெட்டை வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டேப் எடுத்து எப்போவுமே நம்ம எங்கேயுமே வந்து ப்ளஸுக்கு தான் வந்து இன்ட்டு வைக்கிறதில்ல. நம்ம டேப் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதேமாதிரி ட்ரிப்பர் ஒன்று வாங்கி கனெக்ட் பண்ணிங்க. இது ட்ரிப் ஆகாது. சப்போஸ் எதுவும் எமர்ஜென்சி ஆஃப் பண்ணணும், அப்படி ஆஃப் பண்ணதுக்கு சார் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். ஆனால் உள்ளே பின்னாடி போய் கழட்டணும், டக்குன்னு எமர்ஜென்சி எதனா ப்ராப்ளம்னா இது டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அது ஆஃப் பண்ணுற பர்பஸுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாதிரி ட்ரிப்பர் கனெக்ட் பண்ணிங்க. இதுனா ஒரு 200 rupees வரும், லோக்கலாக வாங்கிக்கலாம். இது மாதிரி லைனை முடிக்கிங்க. ப்ளஸ் மைனஸு ட்ரிப்பிள்னு எடுத்துங்க. சோலாருக்கு இன்னொரு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ லாஸ்ட்டில் ப்ளஸ்ஸு, இந்த லாஸ்ட்டில் மைனஸ் கனெக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். ஃபைனலாக கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டாக ப்ளஸ்ஸும் மைனஸில் கனெக்ட் பண்ணிங்க. லூஸ் கனெக்ஷன்லாம் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சோலார் பொறுத்தவரைக்கும் கம்மி வோல்ட் வரது, அதனால் லூஸ் கனெக்ஷன் தான் லீக்கேஜ் நிறைய இருக்கும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ரிப்பர் ஆன் பண்ணுவோம். அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சோலார் சார்ஜ் ஆகிடுச்சு. லைட்டு பிளிங்காக தான் சோலார் சார்ஜ் அப்படின்னு. ஸோ சோலார் வந்து போதுமான கரண்ட் வந்து சார்ஜ் ஆகிட்டு சோலார் சார்ஜ். இவ்வளோ தான் கனெக்டிவிட்டி. நம்ம இன்னும் தேவையான ஆம்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் 2 பேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சார்ஜ் ஆகும். பாதி பேட்டரிக்கும் பாதி வீட்டுக்கும் யூஸ் ஆகும். இது ஒன்லி சார்ஜ் மட்டும்தான் ஆகும். வீடு யூசேஜுக்கு பண்ணும்போது பேட்டரியிலேருந்து போகும். அதே டபுள் மடங்கு போட்டிங்கன்னா இப்போ வந்து யூசேஜ் வந்து 150 watts அப்படின்னா 300 wattsல நம்ம பேனலில் போடணும். நான் 200 தான் போட்டிருக்கேன். இன்னும் 2 பேனல் வாங்கி அப்படியே பேரில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து சோலாரில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நான் பவர் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் லைன் ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கரண்ட்டு வந்த உடனே மெயினே சார்ஜ் ஆகும், சோலாரும் சார்ஜ் ஆகும். ஒன்ஸு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா சோலார் லைட்டு பிளிங்க் ஆகுதுல்ல, அது ஆகாது, அப்படியே கண்டினியூட்டே இருக்கும். அது இப்போ பாருங்கள், மெயின்லேயும் சார்ஜ் ஆகுது, சோலார்லேயும் சார்ஜ் ஆகுது. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இது ஆஃப் ஆகிடும், இது கண்டினியூ ஆகிருக்கும். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.